வணக்கம். இன்னைக்கு நம்ம கிளாஸில் பார்க்க போகிற டாபிக் வந்து உமன் அண்டு சைல்டு வெல்ஃபேர். இந்த டாப்பிக்கோட ஜென்ரல் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, டு எம்பசைஸ் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் உமன் அண்டு சைல்டு வெல்ஃபேர். அதாவது உமன் அண்டு சைல்டு வெல்ஃபேரோட முக்கியத்துவத்தை வலியுறுத்துறதுக்கு தான் நம்ம வலியுறுத்துறதை பற்றி தான் இந்த சப்ஜெக்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, நீட், அப்ஜெக்டிவ் அண்ட் வேரியஸ் ஸ்கீம்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஃபார் உமன் அண்டு சைல்டு வெல்ஃபேர். எதுக்காக வேண்டிய உமன் அண்டு சைல்டு வெல்ஃபேர் தேவை, அதோட நோக்கம் என்ன, அதுக்கு உமன் அண்டு சைல்டு வெல்ஃபேரை செயல்படுத்துறதுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, வேறு என்னென்ன ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, இது எல்லாமே சம்மரைஸ் பண்ணுறதா ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ் ஆஃப் டுடேஸ் டாபிக். Women welfare. Okay. Our first Prime Minister Jawaharlal Nehru said, "You can tell the condition of nation by looking at the status of its women." அதாவது ஒரு நாட்டில் உள்ள பெண்களோட ஸ்டேட்டஸை வச்சு அந்நாட்டின் நிலையை வந்து சொல்லலாம் அப்படின்னு நம்ம முன்னாள் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க அதாவது பெண்கள் வந்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். Women welfare. Women play an important role in our society. மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம்ம சொசைட்டியில் இருக்கிறது பெண்கள், ஆண்களை விட. அவங்களுக்கு வந்து நம்ம தேவையான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்கணும் ஃபார் இம்ப்ரூவிங் தேர் ஸ்டேட்டஸ். அது என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மெயின்லி 3 E's. E for education, employment and economic independence. இது 3 நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னாலே அவங்களோட ஸ்டேட்டஸ் வந்து சொசைட்டியில் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து நல்ல ஒரு வெல்ஃபேராக மாறிடுவாங்க. உமன் ஹேவ் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் வித் தேர் என்விரான்மெண்ட் மோர் தென் மென். ஆண்களை விட பெண்கள் என்விரான்மெண்ட் கூட டைரக்ட் ரிலேஷன்ஷிப், ஒரு நல்ல ஒரு தொடர்பில் இருக்கிறவங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எதற்காக உமன் வெல்ஃபேர் வந்து தேவை அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏன் தேவை அப்படின்றதையும் ப்ளஸ் அவங்க என்ன சமுதாயத்தில் என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஜென்ரலி உமன்ஸ் ஆர் சாஃப்ட் who suffer in a number of ways. They are என்னென்ன விதங்கள் அவங்க பாதிக்கிறாங்க அப்படின்னா, வீக், ஹெல்ப்லெஸ், எக்கனாமிக்கலி டிபெண்டன்ட், பணத்திற்காக ஒருத்தவங்களை சார்ந்துதான் அவங்க இருக்க வேண்டியது இருக்குது. இலிட்ரஸி, ஒய்டு ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். பாருங்கள், இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடிலாம், இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. ஸ்கேன்லேயே வந்து அது பெண் குழந்தைன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இங்கே வந்து அப்படியே வந்து அபார்ஷன் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒரு சட்டம் போட்டு இப்போலாம் கொஞ்சம் நம்ம அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். அடுத்து வந்து டீவேலியேஷன் எங்கெங்கெல்லாம் டீவேலியேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, பெண்களை இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே, ஃப்ரம் ஹோம் டு ஒர்க்கிங் பிளேஸ், ஹோம் லெக்சரி, ஒர்க் பிளேஸ் லெக்சரி, மேட்ரிமனி, பப்ளிக் லைஃப் அண்டு பவர். ஈக்குவலாக இருக்கணும், ஆண் பெண் சமம் அப்படின்ற ஒரு ஈக்குவாலிட்டியை வந்து நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட் டவுரி டெத், வரதட்சணையினால் இறக்குறது, அப்புறம் ரேப் அண்டு டொமஸ்டிக் வயலன்ஸ், கிரிமினல் அஃபென்சஸ், மென்டல் டார்ச்சர். இதனால எல்லாம் இது மாதிரியான பல பிரச்சனைகளை வந்து அவங்க உமன்ஸ் வந்து இப்போ கரண்ட் சொசைட்டியில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. த ஹியூமன் ரைட்ஸ் ஆஃப் உமன் ஆர் வயலேட்டட். ஹியூமன் ரைட்ஸ் வந்து எல்லா விதத்துக்குமே ரைட்ஸ் இருக்கும். சைல்டுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குது, மென்னு எல்லா விதத்துக்குமே சில சர்டன் ரைட்ஸ் ஆர் தேர். பட் ஹியூமன் ரைட்ஸை வந்து இப்போ மேல் டாமினேட்டட் சொசைட்டி வந்து அதை வயலேட் பண்ணுறது. ஓகேவா? ஜென்ரலி இன் பாலிசி மேக்கிங் அண்ட் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் உமன் ஆர் நெக்லெக்டட். இது நம்ம வீட்டிலே பாருங்கள், இப்போ ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கோம், அதுக்கு ஒரு பெண்கள் வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்தா அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுவோம். அதே இது தனது மகன் வந்து சொன்னாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ஏற்றுக்கிடுவோம். வீட்டிலே பாருங்கள், வீட்டிலேயே வந்து ஒரு ஆணுக்கு ஒரு மாதிரியாகவும் பெண்களை ஒரு மாதிரியாகவும் தான் நம்ம ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ ப்ரெசன்ட் சொசைட்டியில். இது எல்லாமே வந்து போயிட்டு ஒரு நல்ல வெல்ஃபேராக உமனை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த உமன் வெல்ஃபேரோட அப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட்,
இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் உமன் வெல்ஃபேர் ஆர் நெசசிட்டி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் உமன் செல்ஃப் குரூப், பெண்கள் சுய உதவி குழு அது மாதிரி ஏன் தேவை அப்படின்றத பார்க்க போகிறோம். To improve the status of the woman by providing opportunities in education, employment and economic independence. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த 3 E's வந்து பெண்களுக்கு கொடுக்கறது தான் இந்த உமன் வெல்ஃபேரோட அப்ஜெக்டிவ்ஸே. ஓகேவா? எஜுகேஷன் கொடுத்துட்டோம்னா எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எம்ப்ளாய்மெண்ட் வந்து எஜுகேஷன் கொடுத்துட்டோம்னா எம்ப்ளாய்மெண்ட் வந்துடும். எம்ப்ளாய்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து எக்கனாமிக்கலி இண்டிபெண்ட்டாக மாறிடுவாங்க. ஓகேவா? எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறதுக்கு வேறு என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு ஒகேஷ்னல் ட்ரைனிங், அதாவது தையல் கலை பயிற்சி, வேறு பியூட்டிஷியன், இது மாதிரியான சில பயிற்சிகளை வந்து நிறையா வந்து பெண்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அது மூலயமா அவங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆகலாம். இது மூணும் ஒன்றோட ஒன்று தொடர முடியாதா? எம்ப்ளாய்மெண்ட் ஆகிட்டாங்கன்னா, எக்கனாமிக்கலி இண்டிபெண்ட் ஆகிட்டாங்கன்னா, அவங்க நினச்சதை படிச்சுக்கலாம், நினச்ச துறையில் வந்து அவங்க சாதிக்கலாம். ஓகேவா? அடுத்து இந்த வெல்ஃபேர், அதாவது ஃபார்மேஷன் ஆஃப் உமன் செல்ஃப் குரூப்பில் ஃபார்ம் பண்ணுறதுனால என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, அதில் அவேர்னஸ் கொடுக்கலாம், ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம் அபவுட் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் பாப்புலேஷன். நம்ம இதில் ஏற்கனவே பார்த்துருப்போம். பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன்ற டாப்பிக்கில் பெண்களுக்கு கல்வி அறிவு கொடுக்கறது மூலயமா, அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது மூலயமா அவங்க வந்து கருத்தடை வந்து விரும்புவாங்க அப்படின்றத நம்ம அதன் மூலியமாக பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருப்போம். the same type of awareness to restore the dignity, status, equality and respect for women. பெண்களுக்கு அவங்களோட டிக்னிட்டி, ஸ்டேட்டஸ், ஈக்குவாலிட்டி அண்ட் ரெஸ்பெக்டை வந்து திரும்ப பெற்றுத்தர்றது இதனோட நோக்கமாக இருக்குது. அடுத்து வந்து உமன்ஸ் குரூப்ஸ், உமன் செல்ஸ், மினிஸ்ட்ரி ஃபார் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட், இதெல்லாம் வந்து வேரியஸ் ஆர்கனைசேஷன்ஸ். ஓகேவா? இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டு ஒர்க் ஃபார் இவங்க எதுக்கு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு, டு ஒர்க் ஃபார் தி வெல்ஃபேர் அண்டு அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் உமன்ஸ், பெண்களோட வெல்ஃபேருக்கு நலவாழ்வுக்கும் அடுத்து அப்லிஃப்ட்மெண்ட் அவங்களோட ஸ்டேட்டஸை வந்து உயர்த்துறதுக்கும் அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே என்னென்ன விஷயம்லாம் சொல்லித்தராங்க அப்படின்னா, ஃபேமிலி பிளானிங்கை பற்றி சொல்லுவாங்க, ஹெல்த் கேர், எஜுகேஷன் அண்டு அவேர்னஸை பற்றி பெண்களுக்கு வந்து சொல்கிறாங்க. திஸ் ஸ்லைட்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் தி என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன் அண்டு உமன் வெல்ஃபேர். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், இன்றைக்கி டாப்பிக்கில் ஆரம்பத்தில் பார்த்துருப்போம். பெண்கள் வந்து என்விரான்மெண்ட்டோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க ஆண்களை விட அப்படின்னு சொல்லி. எந்த ஒரு டெவலப்மெண்ட் ஒர்க்காக இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் மைனிங் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு பார்க்கு கட்டுறதா இருந்தாலும் சரி, மல்டி காம்ப்ளெக்ஸ் கட்டுறதா இருந்தாலும் சரி, அப்படி ஆரம்பிக்கும்போது நேச்சுரல் என்விரான்மெண்ட் கெட் அஃபெக்டட். அதோடு சேர்ந்து பெண்களும் நிறையா அஃபெக்ட் ஆகுறாங்க. பெண்கள் எந்தெந்த விதத்தில் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா, ட்ரெடிஷ்னல் பாரம்பரியம் அவங்களுக்கு போயிடும், சோசியல் அண்டு கல்ச்சுரல் அண்டு ஃபேமிலி லைஃப்பில் கொஞ்சம் தெரியுது சேஞ்சஸ் டேக்ஸ் பிளேஸ் பிகாஸ் ஆஃப் தி டெவலப்மெண்டல் ஒர்க். பாருங்கள், நம்மளோட கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ டெவலப்மெண்ட் ஒர்க் வர வர அந்த கிராமங்கள் வந்து கொஞ்சம் நகரமாக மாற ஆரம்பிச்சிடும். அப்போ பாரம்பரியங்களை வந்து நம்ம விட்டுருவோம். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லலாம். ஓகே, ரைட். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, உமன் வெல்ஃபேர்னால் என்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம், அடுத்து நீட் பார்த்தோம், எதுக்காக உமன் வெல்ஃபேர் தேவை, அப்புறம் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் உமன் வெல்ஃபேர் பார்த்தோம். இப்போ அந்த உமன் வெல்ஃபேர், அந்த செல்ஃப் குரூப் இதெல்லாம் சேர்ந்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத, என்னென்ன ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, அதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தெர் இஸ் எ லாட் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் ஃபார் உமன் வெல்ஃபேர். இங்கே நான் வந்து ஒரு 5 டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் கொடுத்துருக்கேன், இம்பார்ட்டன்ட் 5 டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆர்கனைசேஷன்ஸோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், த நேஷனல் நெட்வொர்க் ஃபார் உமன் அண்டு மைனிங், NNWM. இது எதுக்காக வேண்டி ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஜெண்டர் ஆடிட் ஆஃப் இந்தியாஸ் மைனிங் கம்பெனிஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய மைனிங் கம்பெனிஸில் ஜெண்டர் ஆடிட்டை எதிர்த்து ஃபைட் பண்ணுறாங்க. ஓகேவா? அடுத்து செகண்ட் ஒன்று வந்து யுனைடெட் நேஷன்ஸ் டிகேட் ஃபார் உமன் வெல்ஃபேர் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆன் இன்டர்நேஷனல் அஜெண்டா. இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவல் ஆர்கனைசேஷன்ஸ். இங்கே வந்து உமன் வெல்ஃபேர் ரிலேட்டட் இஷ்யூஸை வந்து விவாதிக்கிறாங்க.
ஓகேவா. The third one is International Convention on the Elimination of All Forms of Discrimination Against Women, CEDAW. இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, ப்ரொடெக்ஷன் அண்டு ப்ரொமோஷன். அவங்கள பாதுகாக்கிறதையும் அவங்கள ப்ரொமோட் பண்ணுறது, உமன்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறதையும் சோசியோ எக்கனாமிக் அப்லிப்மெண்ட் பண்ணுறதும் தான் இந்த ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவ். த ஃபோர்த் ஒன் வந்து நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ், NGOs அஸ் மகிழா மண்டல்ஸ். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரிமோட்டில் இருக்கக்கூடிய வில்லேஜ் பெண்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அந்த அவேர்னஸில் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னா, உமனை வந்து எம்பவர் பண்ணுறாங்க, ட்ரெயின் பண்ணுறாங்க, எஜுகேட் பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்க டு பிகம் எக்கனாமிக்கலி செல்ஃப் இண்டிபெண்டன்ட். எக்கனாமிக்கலி செல்ஃப் இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பெண்களுக்கு வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி தர முடியுமோ அதை பூரா அவங்க பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், மினிஸ்ட்ரி ஃபார் உமன் அண்டு சைல்டு டெவலப்மெண்ட். இதோட எய்ம் என்ன அப்படின்னா, இட் எய்ம்டு ஃபார் தி அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் உமன் பை, இங்கே என்னென்னலாம் பெண்களுக்கு உதவுறாங்க அப்படின்னா, ஃபேமிலி பிளானிங்கை பற்றி சொல்கிறாங்க, ஹெல்த் கேர், அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்குறது, என்னென்ன கல்வி கொடுக்கறதுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ், இது மாதிரியான இதெல்லாம் வசதி வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அடுத்து வந்து அவேர்னஸ். ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து சைல்டு வெல்ஃபேர். இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். எக்ஸ்-சிஎம் ஜெயலலிதாஸ் பர்த்டே அனிவர்சரி அப்சர்வ்டு ஆஸ் ஸ்டேட் கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் டே ஆன் February 24. நம்ம முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்களோட பிறந்த நாளை வந்து ஸ்டேட் கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் டேவாக வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். சைல்டு வெல்ஃபேர் பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஓகேவா. வேர்ல்டு மோஸ்ட் வேல்யூபிள் ரிசோர்ஸஸ் ஆர் சில்ட்ரன். ஓகேவா. நம்மளே இப்போ நிறைய ஃபீல் பண்ணியிருப்போம், இன்னும் குழந்தையாகவே இருந்திருக்கலாம், பள்ளி பருவத்திலே இருந்திருக்கலாம், நமக்கு எந்த ஒரு அங்கே வந்து அவங்க டென்ஷன் இருக்காது, எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, நல்லா ஜாலியாக இருந்திருப்போம். இப்போ நம்ம விரும்புவோம் அதெல்லாம், ரைட். சைல்டுஹுட் இஸ் தி மோஸ்ட் இன்னசென்ட் ஸ்டேஜ் இன் எ ஹியூமன் லைஃப். இட் இஸ் தி ஸ்டேஜ் வேர் எ சைல்டு இஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் த, அங்கே டென்ஷன் இருக்காது, ஃபன் லவ்விங், ப்ளே, விளாண்டுக்கிட்டே தான் இருப்போம். லேர்ன்ஸ் நியூ திங்ஸ். வீட்டில் பாருங்கள், ஒரு சின்ன பிள்ளை இருந்துச்சுன்னா தினமும் இது என்ன அது என்ன, தினமும் புதுசு புதுசு ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. செஞ்சு வசம் வாங்கிட்டு அடி வாங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க இல்லையா, ரைட். திஸ் பார்ட் ஆஃப் லைஃப் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் ஆல் சில்ட்ரன். இது மாதிரியான விஷயங்கள் எல்லா குழந்தைகளுக்குமே கிடைக்கிறதில்ல. ஏன் அப்படின்னா, சில்ட்ரன் ஆக்குப்பை நியர்லி 40% ஆஃப் டோட்டல் பாப்புலேஷன். ப்ரெசன்ட் இந்தியா பாப்புலேஷனில் 40% பேர் வந்து சில்ட்ரன். They are considered to be as asset of a society. ஓகே, ஒரு சொசைட்டிக்கு மிகப்பெரிய அசட் வந்து குழந்தைகள் தான். ஆஃப் த 21 மில்லியன் சில்ட்ரன் எவரி இயர், ஒவ்வொரு வருஷமும் 21 மில்லியன் சில்ட்ரன் வந்து இந்தியாவில் வந்து பிறக்கிறாங்க. அதில் 20 மில்லியன் சில்ட்ரன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சைல்டு லேபராக தான் இருக்காங்க. ஓகேவா. இன் வேரியஸ் ஹஜார்டஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேட்ச் இண்டஸ்ட்ரி, ஃபயர் ஒர்க் இண்டஸ்ட்ரி. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களோட புவர்ட்டி அண்டு வாண்ட் ஆஃப் மணி, பண தேவைகளுக்காகவும் வசதி வாய்ப்பு கம்மியாக இருக்கிறதுனாலையும் அவங்க வந்து ஏழ்மை நிலையின் காரணமாகவும் வேலைக்கு போகிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீட் ஆஃப் சைல்டு வெல்ஃபேர், அபியூஸ் அண்டு வயலன்ஸ். அபியூஸ் அப்படின்னா துஷ்பிரயோகம் பண்ணுறது. According to UNICEF, violence against children can be, குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய வயலன்ஸை வந்து ஒரு 4 இதாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஃபிசிக்கலாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா மென்டல் அபியூஸ் அண்டு இன்ஜுரி, காயம் ஏற்படுத்துறது மாதிரி இருக்கலாம். இன்னொன்று வந்து நெக்லெக்ட் ஆர் நெக்லிஜென்ட் ட்ரீட்மெண்ட், கவனக்குறைவான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம். அடுத்து வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்டு செக்ஸுவல் அபியூஸ். எக்ஸ்ப்ளாய்டேஷனை ஏமாற்றி செக்ஸுவல் அபியூஸுக்காக வேண்டி, இதை எல்லாமே வந்து யுனிசெஃப் வந்து பிரிச்சிருக்காங்க. குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இந்த 4 கேட்டகரியாக வந்து பிரிச்சிருக்காங்க. இந்த ஒரு புள்ளி விவரத்தை பாருங்கள். இந்த சோர்ஸ் வந்து எங்கே இருந்தாலும் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ, அதிலிருந்து நம்ம எடுத்திருக்கோம். கிரைம் அகைன்ஸ்ட் சில்ட்ரன் இன் இந்தியா இன் 2015, 2015 குழந்தைகளுக்கு ஏற்பட்ட கிரைம் ரேட்டை பற்றி. ஓகேவா. டோட்டல் கிரைம் வந்து 94,172. அதில் 42,000, அப்ராக்சிமேட்லி 42,000 பேர் வந்து கிட்னாப்பிங், கடத்தல், அப்டக்ஷன், கடத்தலுக்காக
கடத்தல் கேஸில் 42,000 கேஸ் இருக்குது. அடுத்து மர்டர் 1758 பேர் வந்து மர்டர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து வந்து 3087 பேர் வந்து ப்ரொக்யூரேஷன் ஆஃப் மைனர் கேர்ள்ஸை வந்து ப்ரொக்யூரேஷன் கொள்முதல் பண்ணிக்கிற அந்த கேஸில். அப்புறம் ரேப் அந்த அசால்ட்டில் பாருங்கள் அவங்களுக்கு 8390 பேர், ரேப்பிங் கேசஸ் பாருங்கள் 10,854, ரைட். இது மாதிரியான நிறையா பாதிப்புகளுக்கு ஆளாகிறாங்க சைல்டை, ரைட். முறைகேடு குழந்தைகளுக்கு ஏற்படும் மால் ப்ராக்டிசஸ் அகைன்ஸ்ட் சில்ட்ரன், குழந்தைகளுக்கு எதிராக ஏற்படக்கூடிய சில முறைகேடுகளில் இந்த 4 இதாக கேட்டகரியை பிரிக்கலாம். ஒன்று வந்து சைல்டு லேபர், சைல்டு டிராஃபிக்கிங் கடத்துறது, ஃபீமேல் ஃபீட்டிசைடு குழந்தைகளை அபார்ஷன் பண்ணுறது, குழந்தை பிறந்த உடனே பெண் குழந்தைன்னு பார்த்துட்டு கொள்வது, அதுதான் அந்த ஃபீட்டிசைடு. அடுத்து வந்து சைல்டு மேரேஜ். இந்த இதெல்லாம் குறைக்கிறதுக்காக தான் நமக்கு வந்து ஒரு சைல்டு வெல்ஃபேர் வந்து தேவை. அப்போ சைல்டு வெல்ஃபேரோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, சைல்டு வெல்ஃபேர் வந்து அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், எஜுகேஷன் கொடுக்கணும், ஹெல்த் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும், கேர்ள்டு சைல்டு பெர்த்தை வந்து என்கரேஜ் பண்ணணும். இந்த 4 தான் த அப்ஜெக்டிவ் ஆஃப் சைல்டு வெல்ஃபேர். This slide shows the rights of the child. இது யார் டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இட் இஸ் டிஃபைன்டு பை தி இன்டர்நேஷனல் லா. இன்டர்நேஷனல் லாவில் சொன்ன ரைட்ஸ் ஆஃப் சைல்டை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். த ரைட் டு சர்வைவல், அடுத்து இந்த ரைட் டு பார்ட்டிசிபேஷன், ரைட் டு டெவலப்மெண்ட், அடுத்த ரைட் டு ப்ரொடெக்ஷன். இந்த ரைட் டு சர்வைவல் மீன்ஸ் இட் எம்பசைசஸ், எதை வலியுறுத்துது அப்படின்னா, குட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் லிவிங், குழந்தைகளோட குட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் லிவிங்கை வந்து வலியுறுத்துது. அடுத்து வந்து குட் நியூட்ரிஷன், அவங்களுக்கு சத்தான ஆகாரங்கள் அண்டு குட் ஹெல்த்தை வந்து இட் எம்பசைஸ், ரைட். த செகண்ட் ஒன் இந்த ரைட் டு பார்ட்டிசிபேஷன், இட் மீன்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் தாட்ஸ், அவங்களோட தாட்ஸை எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் சொல்லலாம். அண்ட் அப்ராப்ரியேட் இன்ஃபர்மேஷன் டு சைல்டு, இதை ரெண்டையும் மீன் பண்ணுறது தான் த ரைட் டு பார்ட்டிசிபேஷன். த தேர்ட் ஒன் இஸ் த ரைட் டு டெவலப்மெண்ட், இட் என்ஷூர்ஸ், இதை எது இந்த ரைட்ஸ் வந்து எதை என்ஷூர் பண்ணுது அப்படின்னா, இட் என்ஷூர்ஸ் டு அசஸ் எஜுகேஷன், கல்வி கொடுக்கறது, சைல்டுஹுட் கேர், சைல்டுஹுட்டில் அவங்கள கேர் பண்ணிக்கிறத பற்றி, அண்டு சப்போர்ட், சைல்டுஹுட்டில் அவங்களுக்கு என்னென்ன சப்போர்ட்லாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி. அடுத்து வந்து சோசியல் செக்யூரிட்டி, அவங்களுக்கு உண்டான சோசியல் செக்யூரிட்டி என்னென்ன, அப்புறம் வந்து ரெக்ரியேஷன், மன மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கு அவங்களுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்றத சொல்கிறது. அடுத்து வந்து இந்த ரைட் டு ப்ரொடெக்ஷன், அவங்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம், பாதுகாக்கலாம் அப்படின்னா, எக்ஸ்ப்ளாய்டேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக. அடுத்து வந்து இன்ஹியூமன் ட்ரீட்மெண்ட் அண்டு நெக்லெக்ட், அவங்கள நெக்லெக்ட் பண்ணாமல் குழந்தைகளை வந்து எப்படி நம்ம கொண்டு போகணும் அப்படின்றத இந்த ரைட்ஸில் வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து இன்டர்நேஷ்னல் லா. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது சைல்டு வெல்ஃபேருக்காக என்னென்ன ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். தெர் ஆர் எ லாட் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் தேர், பட் நான் இங்கே வந்து ஒரு 3 முக்கியமான ஆர்கனைசேஷனை வந்து கொடுத்துருக்கேன். யூஎன் கன்வென்ஷன்ஸ் ஆன் ரைட் ஆஃப் சைல்டு ஆர் இன்டர்நேஷ்னல் லா. இங்கே என்ன இட் மெஷர்ஸ் தி, இதை இங்கே என்ன மெஷர் பண்ணுறாங்கன்னா, எதை அளவீடு பண்ணுறாங்கன்னா, ப்ரொமோட் அண்டு ப்ரொடெக்ட், இதை மெஷர் பண்ணுறாங்க. த வெல்பீயிங் ஆஃப் சில்ட்ரன் இன் அவர் சொசைட்டி. அடுத்து வந்து வேர்ல்டு சம்மிட் ஆன் சைல்டு, இந்த ஆர்கனைசேஷன் எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, அஜெண்டா ஃபார் த வெல்பீயிங் ஆஃப் த சில்ட்ரன் இன் இன்டர்நேஷ்னல் அஜெண்டா, இன்டர்நேஷ்னல் லெவலில் சில்ட்ரனோட வெல்பீயிங்கை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. த தேர்ட் ஒன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட், எம்ஹெச்ஆர்டி, இவங்க எதை கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து இந்தியன் நேஷனல் லெவல் ஆர்கனைசேஷன். இட் கான்சன்ட்ரேட்ஸ் சைல்டு ஹெல்த், எஜுகேஷன், நியூட்ரிஷன், clean and safe drinking water, sanitation and environment, குழந்தைகளுக்கு கல்வி, பாதுகாப்பு, சைல்டு ஹெல்த், ஓகேவா, நியூட்ரிஷன், சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர், இதை பற்றி அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. இந்த ஸ்லைடில் நம்ம பார்க்க போகிறது என்விரான்மெண்டல் டீக்ரடேஷனுக்கும் சைல்டு வெல்ஃபேருக்கும் சைல்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றத பார்க்க போகிறோம். சில்ட்ரன்ஸ் ஆர் மோஸ்ட் அஃபெக்டட் டியூ டு தி என்விரான்மெண்டல் பொல்யூஷன். பொல்யூஷனால் சில்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப பாதிப்புக்கு உண்டாகிறாங்க. அதில் என்ன முக்கியமானதுன்னா, மால் நியூட்ரிஷன், சத்து குறைபாடு, அண்டர்கோ மெனி த்ரெட்ஃபுல் டிசீசஸ் லைக் நிமோனியா, டயேரியா, மிசில்ஸ், மலேரியா, தட்டம்மை, மலேரியா காய்ச்சல், டயேரியா போகிறது, நிமோனியா,
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட்-19ல லங்ஸை பாதிக்குது. இந்த லங்ஸை பாதிக்கிற அந்த நோய்க்கு பேர் தான் நிமோனியா. கோவிட்-19 அந்த வைரஸ் வந்து நிமோனியாவை வந்து கிரியேட் பண்ணுறதுனால தான் பல பேர் வந்து இறக்குறாங்க. அடுத்து வந்து ஒர்க்கிங் இன் ஹஜார்டஸ் பிளேசஸ் டு ஃபீட் தெம்செல்ஸ். ஹஜார்டஸ் பிளேசஸில் வந்து சைல்டை வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் வந்து ஏற்படும். ஆஸ்துமா இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து undergo many respiratory problems due to pollution in the environment. ரெஸ்பிரேட்டரி சுவாச பிரச்சனைகளும் குழந்தைகளுக்கு நிறைய ஏற்படுது. இப்போ ப்ரெசண்டாக புள்ளி விவரங்களை எடுத்து பார்த்தோம்னா நமக்கே ரொம்ப ஒரு அதிர்ச்சி அளிக்கும். ரைட். ஈவன் இன் தி சைல்டு க்ரோயிங் இன் தி மதர் வார்ம் கெட்ஸ் அஃபெக்டட் பை தி என்விரான்மெண்டல் டாக்ஸின்ஸ். அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ்னால வயிற்றில் இருக்கிற கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட பாதிக்கப்படுது. இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட், இட்ஸ் சயின்டிஃபிக் ரிப்போர்ட் சேஸ், அறிவியல் ஆராய்ச்சி கட்டுரை என்ன சொல்லுது அப்படின்னா, சில்ட்ரன் கன்சியூம் மோர் ஃபுட், வாட்டர் அண்ட் ஏர் தென் அடல்ட்ஸ். ஒரு வயதிற்கு வந்த இளைஞர்களை விட குழந்தைகள் வந்து அதிகமான அளவு ஃபுட்டு, வாட்டர், ஏர் வந்து எடுத்துக்கிறாங்க. அண்ட் ஹென்ஸ் மேலும் அவங்க வந்து ஈஸிலி சசப்டிபிள் டு எனி என்விரான்மெண்டல் கண்டாமினேஷன்ஸ். ஈஸியாக என்விரான்மெண்டல் ஃபேக்டர்னால ஈஸியாக அஃபெக்ட் ஆகிடுறாங்க. ஸோ இட் இஸ் எசென்சியல் டு கீப் த கிளீனர் என்விரான்மெண்ட் டு அவர் சில்ட்ரன் ஃபார் த பெட்டர் அண்டு ஹெல்த்தி லைஃப். ஓகே, என்விரான்மெண்ட்டை பாதுகாத்து வரக்கூடிய ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு நம்ம நல்லது பண்ணணும். இங்கே நம்ம இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, உமன் அண்ட் சைல்டு வெல்ஃபேரை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருப்போம். நீட், அப்ஜெக்டிவ், வேரியஸ் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட் வெர்சஸ் உமன் அண்டு சைல்டு, இதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். தேங்க்யூ.